பூ பறித்தவாறே மகளோடு வீடியோ கால் வழமையாகிவிட்டது அவளுக்கு. மாத்திரைகளோடு உணவும் ஆகிவிட்டதா? சம்பிரதாய விசாரிப்புகள். அடுத்தடுத்த அறைகளில் பேச ஏதுமற்று இரு வேறு உலகத்தில் புதைந்திருந்ததுண்டு. அடுத்தடுத்த அறைகளில் பேச ஏதுமற்று இரு வேறு உலகத்தில் புதைந்திருந்ததுண்டு. தூர தேசத்தில் மனம் பற்றி படர கொம்பற்று அலைக்கற்றையாக அலைமோதி அலை பேசுகிறது. பக்கத்து வீட்டுக்காரி உதட்டுச்சாயத்தின் விமர்சனத்தை அம்மாவோடு விவாதிக்காமல் எப்படி? என்ன சொன்னாலும் கொட்ட வேண்டுமே, அம்மாவாச்சே. என்றே ஒளி ஒளியான மகளை உணரத் துடிக்கிறாள். கடலும் நிலமும் மலையும் காற்றும் நீளமாய் நீண்ட ஆகாயமும் குறுக்கே. இதோ வயிறு சுண்டி இழுத்து வலிக்கிறது பொய் வலி. சீரக தண்ணீரில் வலி போய்விடுமா? தொலைத்து விட்டு போவதற்கு கடல் நிச்சயம் சிறந்த தேர்வல்ல. எப்போதும் இதுவா அதுவா எனில் தவறானதை நோக்கியே அனிச்சையாய் கை நீளும். இப்போது கை கடலை நோக்கி. தொலைப்பதற்கானவற்றை ஏறு வரிசையில் நிறுத்தி கலைத்து, அகர வரிசையில் நிறுத்தி மீண்டும் கலைத்து வாரி எடுத்து விசிறினேன். வாயில் பந்தை கவ்விக்கொண்டு ஓடி வரும் நாய்க்குட்டியின் மகிழ்வோடு கடல் பந்துகளை என் முன்னால் போட்டுவிட்டு விஸ்வரூப வாலாட்டி குறும்பாய் சிரித்து ஓடுகிறது. எனக்கு தொடர்பே இல்லாத பல நிற பந்துகளையும் என் மீதே விசிறிவிட்டு போயிருக்கிறது. இவை எனக்கானதல்ல. கத்தியும் பயனில்லை. திரும்பவும் வீசிவிட அள்ளினேன். பந்துகளில் மாய வேர்கள் ஊசி போல் துளைத்து என்னுள் ஊடு பாய்கிறது. வானவில் வண்ண கலவையில் பந்து பந்தாய் வீங்கிய மனதுடன் வீடு வந்திருக்கிறேன். இந்த கவிதைகள் முனைவர் காந்தி கௌசல்யா எழுதி RJ சௌந்தர்யா வாசிக்க கேட்டீர்கள்.